கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்தார். God has given good promise for this month. ஒவ்வொரு மாதங்களிலும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்து நடத்துகிறார். Every month God is giving us promise and he is leading us. வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டுதான் நாம் முன்னேறி போக வேண்டியிருக்கிறது. We have to hold firmly the promise and we have to move forward. அதுதான் நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். மோசேயின் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒரு தடி போல, கோல் போல. As like the rod which was given in the hand of Moses, it is a promise which God has given to us in our hands. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கோலைகளை கரங்களை பிடித்து கொண்டு போகணும். And everyone have to hold the rod and move on. 119 சங்கீதம் 68 வசனத்துல தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். Psalms 119 verses 68, you are good and do good, teach me your statutes. அவர் நல்லவர். He is good. சொல்லுங்க, கர்த்தர் Say that. நல்லவர். Lord is good. இந்த மாதம் முழுவதும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்கணும். And we have to keep telling this. தேவரே நல்லவர், God, you're good. நீர் நன்மை செய்கிறவர் And do good. என்று சொல்லிக் கொண்டே நாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். We have to keep declaring this word. என்ன இந்த ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டார், Why God has done this to me. ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்யணுமா, Why God has to do all அப்படி this. நாம் ஒரு நாள் நம்முடைய வாயில வரக்கூடாது. Whenever we should utter this, நாம் இந்த கோலை உயர்த்தி கொண்டே போகணும். we have to lift up this rod and move on. மோசே கையில இருந்ததான கோல் As like the rod which was in the hand of Moses, என்ன செய்தது, what it did, எகிப்தின் தண்ணீரை இரத்தமாக மாற்றினது. it turned the water of Egypt into blood. எகிப்திலே வாதைகளை உண்டாக்கினது. It brought plagues in Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க முடியாத சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தது. It divided the Red Sea for the Israelites to move forward. கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினது. It brought out the water from the rock. இந்த கோலை அவன் கரங்களை பிடித்துக்கொண்டே, மோசேயும் ஆரோனும் கோலை கரங்களை பிடித்துக்கொண்டே போனார்கள். Moses and Aaron, both of them, they took the rod and they went forward. கோல் என்று சொன்னால் என்ன? What is rod? அதான் தேவனுடைய வார்த்தை. Rod is the word of God. ஏசாயா 11 அதிகாரம் 4 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read it from the book of Isaiah 11 verses 4, அவர் நீதியின்படி ஏழைகளை நியாய விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். but with the righteous he shall judge the poor and decide with equity for the meek of the earth, and he shall strike the earth with the rod of his mouth, and with the breath of his lips he shall slay the wicked. பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, He shall strike the earth with the rod of his mouth. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு ஒரு கோலாக இருக்கிறது. God's word and God's promise is a rod, இந்த கோலை நாம் கரத்தில் பிடித்து கொண்டே நடக்க வேண்டும். and we have to hold this rod and always move forward. அதான் அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க சொல்லிக்கொண்டே போகணும். It means you have to keep declaring the promise and move forward in your life. ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடியை பிடித்து கொண்டு வர்றாங்க. And each one brought one rod in their ஏன் hands. தடியை எடுத்து கொண்டு வர்றாங்க? Why they bring each one one rod? அடிக்கிறதுக்கா? Is it அது எதற்கு to அடையாளம்? strike the dog? பைபிள்ல எங்கெங்க வாக்கு அதாவது கோல் என்று சொல்லப்பட்டிருக்குதோ, What is the significance? In everywhere in the scripture it is written as rod, அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. and it means it is the word of அதெல்லாம் God. தேவனுடைய வாக்குத்தத்தம். It is the promise of God. அதனால சங்கீதக்காரன் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். That's why Psalmist says, your rod and your staff shall comfort me. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு மாதமும் வருஷங்களே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடித்துக்கொண்டே முன்னேற And வேண்டும். every month and even the year, the promise which God has given to you, you have to hold it firmly and move on. அப்ப இந்த மாதத்துல நீங்க என்ன சொல்ல வேண்டும்? Therefore, what you have to say in this month? தேவரீர் நல்லவர், God, you're good. நீ நன்மை செய்கிறவர். You do good. அப்ப ஒவ்வொரு மாதமும் இந்த மாதத்துல ஒவ்வொரு பாதையில போகும்போது, In this month, in every path when you move forward, ஏன் இப்படி, why this? எதற்காக இப்படி, How this? ஒரு நாள் வாயில வரக்கூடாது. Never you should say, உங்க utter வாயில this. இருந்து வரக்கூடிய வாக்கு என்ன? What is that you should utter? அந்த கோல் தான் வாக்கு. That rod is promise. யாருடைய வாயிலெல்லாம் அந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் வருகிறதோ, In whose mouth this promise comes, அவங்களெல்லாம் அந்த கோலை கரங்களை பிடித்து கொண்டு நடக்கிறாங்க. it means they hold this rod and move forward. அதான் பார்வோனின் வல்லமை அழித்தது. It destroyed the powers of Pharaoh. கோலை நதியில் அடித்த வேளையில, When he strike with the rod, கோலை நதியில் அடித்த வேளையில when he strike the river, அது ரத்தமாக மாறிச்சு. it became blood. பார்வோன் நதியில கடந்தவன் தூக்கி வீசப்பட்டுட்டான். And Pharaoh who was by the river was thrown out. ரத்தத்தின் வல்லமை அந்த கோலில் இருக்கிறது. The power of blood is there in the rod. ரத்தத்தின் வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. And power of blood is there in his word. நீ தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல சொல்ல, The more and more you declare and utter the word ரத்தத்தின் of God, வல்லமையை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. you experience, enjoy the power of ஏனால் the அவருடைய blood. வார்த்தை தான் ஜீவனாக இருக்கிறது. Because this word is the life, ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. and the blood is their life. ரெண்டு தேவனுடைய வசனம் சொல்லி இருக்கிறது. And both is the word of God என்னுடைய says, வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. my word is the spirit and life. வசனம் ஆவி ஜீவனாக
ஆவியாக இருக்கிறது மாத்திரமல்ல, not only spirit and life. லேவியராகம புத்தகத்துல பார்த்தீங்கன்னா When you read the book of Leviticus, இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது என்று it சொல்லப்பட்டிருக்கிறது. says there is life in the blood. அப்படியானால் ஜீவன் எதில் இருக்கிறது? So where is the life come? தேவனுடைய வார்த்தையில். Life is there in the word of God. கோல் அடித்த வேளையில When the rod with the strike, அது இரத்தமாக மாறினது. when they strike with the rod, it became blood. நாம் என்ன செய்ய வேண்டும்? What we have to do then? ஒவ்வொரு நாளும் தம்முடைய வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். We have to keep declaring the promise every day. அப்படி வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது When you keep saying this, நமக்கு நன்மை தான் கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். God will keep doing good to us. என் ஆண்டவர் நன்மை செய்கிறவர். My God is a God who does good. தேவரீர் நல்லவரும். God, you are good. சொல்லுங்க, தேவரீர் God, நல்லவரும் you are good. நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். And do good. ஹalleluya. Hallelujah. அவர் நன்மை செய்கிறவர். He is the God who does good. சில ஜனங்கள் ஒரு முறை அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க பாருங்க. Israelites, once they were in the bondage, 400 வருஷம் பாடுபடுறாங்க. 400 years they suffered. 400 வருஷம் அடிமைன்னா அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, ஆனா வேலை பார்க்கணும். Now 400 years in the bondage. Bondage just means they're in the slavery. They had no earnings, no salary, but they had to labor and work. என்ன வேணுமோ அவங்க தேசத்துல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ரேஷன்ல போய். And whatever they want, they go to the ration provisions and they can eat. அவங்களுக்கு இலவசமா மருத்துவமனை இருந்துச்சாங்க. They had free medical services. அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் கொடுத்துருவாங்க. Every benefit service was facilities was வேலை given to them. பார்க்கிறதுக்கு யாருக்கும் சம்பளம் கிடையாது. And none had wages or salary for their labor. அவன் எவ்வளவு காலங்கள் வேலை பார்க்கறான், அத்தனை காலங்களும் அவங்க அடிமையாக சம்பளம் இல்லாம தான் வேலை செய்யறான். All the seasons where he has to labor, all that season he had no earning salary, but he has to labor. 6 லட்சம் புருஷர்கள், 6 million, 0.6 million men. எவ்வளவு பாடு யோசனை பண்ணி பாருங்க. Think of that. அவர்கள் அந்த வேதனையில நெருக்கப்பட்டாங்க. And they were struggling, they were suffered. யாத்ராம 2ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிச்சீங்கன்னா, when you read Exodus chapter 2, 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல verses 23, இந்த ஜனங்கள் அவர்கள் முறையிட்டார்கள் அந்த வேதனையில கடந்துட்டு. and it says they groaned because of the bondage. அந்த வேதனையில கடந்த அந்த ஜனங்கள் தவித்தார்கள். They cried out. அந்த ஜனங்கள் பெருமூச்சு விட்டார்கள். 23 24 ரெண்டு வசனத்துல சொல்லி இருக்குது. 23 and 24 says they are groaning. அவர்கள் தவித்தார்கள் என்றும், they groaned. அவர்கள் முறையிட்டார்கள் என்றும், they groaning. அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் என்றும் சொல்லி இருக்குது. they cried, it says. அதே இதுக்கு யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, Exodus chapter 3 verses 7, when you see, அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கூக்குரலிட்டார்களாம். it says that they cried. அந்த 7ஆம் வசனத்துல ரெண்டு காரியம் சொல்லி இருக்குது. In verses 7 it says two things. அவர் கூக்குரலிட்டார்கள் என்றும், they cried. அவர்கள் வேதனைப்பட்டார்கள் என்று சொல்லி இருக்குது. it says their oppressions and their cry. என்னெல்லாம் செய்தாங்க? what they did? ஒன்னு தவிப்பு, one the groaning, இரண்டாவது முறையிடுதல், groaned, மூணாவது பெருமூச்சு, third cry, நாலாவது அவர்கள் கூக்குரல், the oppressions, ஐந்தாவது அவர்கள் வேதனை, their sorrows. இப்படிப்பட்ட விதத்தில் அந்த ஜனங்கள் நெருக்குதலின் மேல் நெருக்குதல். and these kind of manners, they were afflicted, they were afflictions over afflictions, மன வேதனை, sorrow, சத்தம் போடுறாங்க, they cry out, ஏப்பா இந்த பாடு, why this suffering, ஏன் இந்த வேதனை, why this sorrow, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா? will I have not deliverance from this? யார் எங்களை விடுதலை ஆக்குவது? who shall set us free? விடுதலை ஆக்குவதற்கு வேற வழியே இல்லையா? is there no way for us to be set free? ஜனங்களுடைய பெருமூச்சு பரலோகத்துக்கு போகுது. their groaning went up to the heaven. இவ்வளவு தூரம் இவங்களை வேதனைப்படுத்தினது யார்? and who made them to suffer to this extent? இவ்வளவு தூரம் அவங்களுக்கு பெருமூச்சு விட வச்சது யார்? who made them to groan to this extent? இவர்களுக்குள்ள பெரிய தவிப்பை உண்டாக்கினது யார்? what is that it brought in the cry into ஒரு them? கூக்குரலிட்டு முறையிடுறாங்களே, அதை செய்தது யார்? who made them to cry and weep aloud? எகிப்து முழுவதையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எகிப்தின் ராஜா, the king of Egypt, the Pharaoh who was ruling the Egypt, அவன்தான் சூரிய கடவுள் என்று சொல்லுகிறவன். it's called as he is the god of sun. பார்வோன் என்று சொன்னால் சூரிய கடவுள் என்று அர்த்தம். Pharaoh means he is the god of sun. ஆராதனை என்றால் எனக்கு தான் நீ ஆராதனை செய்ய வேண்டும். service and worship, you have to serve me and worship ஆராதனை me. செய்ய வேண்டுமானால் நான் உண்டாக்கின சொரூபத்தை தான் நீ ஆராதனை செய்ய you have வேண்டும். to serve and worship, you have to serve and worship the idol which I prepared for you. இப்படி ஜனங்களை நெருக்குகிறவன். and this is how he oppressed the people. மோசே போய் அந்த ஜன கர்த்தர் சொல்றார், மோசே நீ வா. God said to Moses, Moses, you come, ஜனத்தை இதிலிருந்து நான் விடுதலையாக்கி கொண்டு வர போறேன். and I want to set this people free and bring them out. எகிப்தின் ராஜா செத்துட்டான். the king of Egypt died. 23 வசனத்துல வாசிக்கும்போது 2:23 வாசிக்கும்போது, when you read Exodus 2:23, சில காலம் சென்ற பின்பு, now it happened in the process of time, காலங்கள் கடந்து போய் கொண்டே இருக்குது. when the day seasons pass, 400 வருஷம் ஆயிவிட்டது. it's 400 years now, வருஷங்கள் கடந்து போயிருச்சு. years past now. இப்போ நீ விடுதலையாக்கப்படக்கூடிய காலம் இது. this is the season for you
to be set free. இதுதான் ரட்சணிய நாள். This is the day of salvation. இதுதான் அனுக்கிரக காலம். This is the day of grace. விடுதலை என்பது இப்பொழுதுதான் ஜனங்களுக்குள்ள உண்டாகப்படும். The deliverance is to be brought into the people now. இனி ஒரு காலம் என்பது கிடையாது. No more seasons anymore. இனி ஒரு அதிசயமான கிரியைகளை நடப்பிப்பதற்கு காலம் இல்லை. இதுதான் காலம். This is the day and there's no more time season to do miracles and wonders. எகிப்தின் ராஜா செத்தான். The king of Egypt அவனுடைய died. வல்லமை அழிக்கப்பட்டது. His power was destroyed. என் ஜனத்தின் பெருமூச்சை கேட்டேன். I heard the crying of my people. என் ஜனத்தின் தவிப்பை நான் பார்த்தேன். I saw my people's அவருடைய groaning. வேதனை அறிந்தேன். I know their sorrow. அவருடைய கூக்குரலை கேட்டேன். I heard their cry. அவர்களை நான் நினைத்தேன். I remember them. கர்த்தர் நினைத்தார் ஆசீர்வதிப்பார். The Lord God remembers you. He will bless you. கூப்பிடுகிற முறையிடுகிற சத்தத்தை அவர் கேட்பார். He will hear the cry and the shout of sorrow. கூப்பிடுவா இதோ இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிறவர். You will call on to him and he will answer, here I am. கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிற ஒரு நாள் எனக்கு பதில் இல்லை என்று நீ சொல்ல முடியாது. You cannot say that I'm calling but there's no answer. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved children of இந்த God, நாள் அப்படிப்பட்ட நாள் என்று நாம் விசுவாசிப்போம். I believe this day is that day. இந்த 2025 வருஷத்துல 8வது மாதத்துல என்னுடைய எல்லா தவிப்பையும் நீக்குகிற ஒரு மாதம் இது. In this year 2025 8th month, all my sorrows and groanings are going to be என்னை changed. கண்ணோக்குகிறார். He sees me. என்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். He hears my voice. இந்த விசுவாசத்தை நீங்கள் இந்த கால வேளையில உங்களுக்குள்ள எழுப்பிக் கொள்ள வேண்டியது அவசியமா It இருக்கிறது. is essential for you to grow, develop this faith in you in this morning. கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். The Lord God called Moses. மோசே சாத்தான் அழிஞ்சிட்டான். Moses, no, Satan is died. எகிப்தின் வல்லமை அழிஞ்சிச்சு. The power of Egypt is died. பார்வோன் செத்து போனான். Pharaoh is died. மரித்து போனான். He is died. அவனுடைய வல்லமைகள் கிரியைகள் இனி இருக்காது. His powers and his works are no more there. நான் இறங்கிட்டேன் இப்போ. Now I have descended down. நான் இறங்கி இருக்கிறேன். I have descended down. வா என்று சொன்னேன். You come. வா. Come. இவ்வளவு நாள் உங்களை வெறுமையாக்கினான் இல்லையா? All this while, all these days has made you empty. இவ்வளவு நாள் உங்களை வெற்றிடமா மாற்றினானே. He has made you completely empty. இனி சொல்றேன். I'll tell you now. உங்களுக்கு விடுதலை உண்டாகும்போது, When you will deliver, நீங்கள் விடுவிக்கப்படும்போது, when you are set free, வெறுமையா இந்த தேசத்தை விட்டு நீங்க வெளியே போக மாட்டீங்க. and you shall not come out empty-handed from this nation. அதே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, When you read Exodus 3:21, அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. and I will give this people favor in the sight of the Egyptians, and it shall be when you go, then you shall not go empty-handed. தயவு கிடைக்கும். There'll be favor. மோசேயை பார்த்து சொல்றாரு, He said to Moses, இந்த ஜனங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன், and I will give this people favor, வெறுமையாக போக மாட்டீங்க. and you shall not go empty-handed. சிலர் சொல்லுவாங்க, Some say, செத்த பிறகு என்னத்த பாஸ்டர் கொண்டு போக போறோம்? Pastor, after death, what is that we are going to take up? அது உலகத்தானுக்கு. This is for the worldly man. உங்களுக்கு எனக்கு அப்படி கிடையாது. It's not for you and me. மரிச்ச பின்பு நம்மோடு கூட வரக்கூடியது இருக்கு தெரியுமா? Do you know what is that? There's something which will come after our death along with us. 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. Revelations 14:13 says that. மரித்த விதோ பரலோகத்திலிருந்து பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். I heard a voice from heaven saying to me, அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. Right, blessed are the dead who die in the Lord from now on. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். Yes, they may rest from their labors. அவர்களுடைய கிரியைகளும் அவர்களோடு கூட போகும். And their works follow them. செத்த பிறகு என்ன போக போகுது நம்மோட? After death, what is going to come with us? நமக்குள்ள என்ன வர போகுது? What is going to come? வெறுமையா வந்த வெறுமையா போனேன்னு சொல்லாத. I came empty, I'm returning empty. நான் வெறுமையா வந்தேன். I came empty. தேசத்தில் நான் வெறுமையா வந்தேன். I came in the empty. தேசத்தில் நான் ஒரு அடிமையாக வந்தேன். I came as a ஒரு ஆகாரத்துக்காக வந்தேன். I came for food in the nations. இஸ்ரவேலரே, oh Israelites, இந்த ஜனத்துக்கு எகிப்துக்கு வரும்போது எப்படி வந்தார்கள்? when they came to Egypt, how did they come? பசியில வந்தாங்க. They came with hunger. பட்டினியில வந்தாங்க. They came with starving. ஏண்டா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து ஏண்டா சாகணும்? எகிப்தில இருக்குது தானியம். And everyone looked at each other and they said, why we have to die? There is grain in Egypt. நாம ஏன் ஒருத்தர் பார்த்து சாகணும்? Why we have to look one another and die? போங்க போயிட்டு வாங்கன்னு வந்தாங்க. ஆகாரத்துக்காக வந்தாங்க. Let's go to Egypt. And so they came to Egypt for a food, grain. ஒன்றும் இல்லாம வந்தாங்க. They had nothing. நடந்த சம்பவம் என்ன? What happened? அங்க வந்த சமயத்துல என்ன நடந்தது? When they came, what happened? ஆண்டவர் அவங்கள அங்க அடிமைகளா தான் வாழ்ந்தாங்க. யோசேப்பின் காலம் நல்லா இருந்துச்சு. The days of Joseph was good to them. யோசேப்பு காலத்துக்கு பின்பு after the days of Joseph, 400 வருஷம் உபத்திரவங்களும் அடிமைத்தனமும் இவர்களுக்குள்ள இருந்துச்சு. 400 years the tribulations and sufferings and bondage in them. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை விடுதலையாக்க போறேன். Now the Lord God said, I am going to deliver you. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும் போது, when God delivers you, நிறைவான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்கும். fullness of goodness shall be there in your life. நிறைவான நன்மை உங்களுக்கு உண்டாயிருக்கும். Abundance of goodness shall come upon your life. கஷ்டப்பட்ட
பாடுபட்டேன். I suffered and strived. சும்மா விடுவாரா? Will he leave you நாம் empty? ஆராதிக்கிற தேவன் ஆபிரகாமின் தேவன். The God whom we serve is the God of நாம் Abraham. ஆராதிக்கிற தேவன் ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். The God whom you serve is the God of Isaac, God of fear. அந்த தேவன் யாக்கோபின் தேவன். This God is God of Jacob. உங்களுடைய என்னுடைய தேவனா இருக்கிறார். He is your God and my God too. யாக்கோபு லாபானை பார்த்து சொல்றான், Now Jacob told to Laban, மாமா என்ன நல்லா ஏமாத்துனீங்க. Uncle, you deceived me well. அவன் மாமாவை பார்த்து சொல்றான், He looked at his uncle. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாரே. But the God whom I serve. வாசிங்க 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது When we read நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாரே. Genesis 31, he says, the God whom I serve. 42ஆம் வசனத்துல Verses 42. பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என்னோடு இராமற் போனால் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். என் சிறுமையையும் என் கைப்பிரயாசத்தை பார்த்து ஹல்லேலூயா Hallelujah. தேவன் உன்னை அடிச்சாருங்க. God striked him. மாமா உம்மை கர்த்தர் கண்டிச்சிட்டாரு. God, Uncle, Lord has rebuked you. தாழ்வை என் தேவன் நினைத்து பார்த்தார். My Lord, God has seen my affliction. தாழ்வுல நினைக்கிறவரை துதியுங்க. Praise him, the God who sees in your lowliness. இனி நான் உங்களை சிறுமைப்படுத்த And மாட்டேன். I will no more afflict you. யாவோசே இனி என் ஜனங்கள் வேதனைப்படக்கூடாது. Moses, no more my people should suffer. இனி சிறுமைப்பட முடியாது. No more afflictions. போதும் பட்ட பாடு. It's enough they suffered. பட்ட வேதனைகள் போதும். It's enough they suffered. 7 மாதப்பட்ட பிரயாசங்கள் போதும். It's enough they labored for 7 months. சிறுமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். Lord has seen your afflictions. உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் Lord பார்த்திருக்கிறார். has seen your cry. உங்களுடைய வேதனை அவர் பார்த்திருக்கிறார். Lord has seen your sorrow. உங்களுடைய தவிப்பு என்ன என்பது அவருக்கு தெரியும். He knows all your groanings. அருமையான கர்த்தருடைய பிள்ளை உங்களுடைய பெருமூச்சு என்ன என்பது அவருக்கு தெரியும். Beloved child of God, he knows all your groanings. கர்த்தர் இந்த மத்தியான வேளையில உங்களோடு கூட பேசுகிறார். In this afternoon, the Lord God is speaking to you. சிறுமையை பார்த்த ஆண்டவர் The Lord God who seen the affliction. கையின் பிரயாசங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். You are telling that there's no reward for my labor. அவன் சொல்றான், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். He says, so much I suffered. அதுக்கு மேல உள்ள வசனம் 39ல இருந்து வாசிச்சு பாருங்கன்னா, when you read from 39, ரொம்ப பிரயாசப்பட்டேன். so much I labored. ஒரு நாளாவது Even one day ஆடு மேய்ச்சேன். I feed the sheep. அதிலிருந்து ஒன்னு எடுத்து சாப்பிடலாம் சொல்றதுக்கு கூட ஒண்ணுமே சாப்பிட முடியல. I did not even ate something. I stole and ate, he says. அதுல இருந்து ஒண்ணுமே எனக்கு பிரயாசப்பட்டதற்குரிய ஒன்று நான் புசிப்பதற்கு இல்லாத இருந்தது எனக்கு. Even I had nothing for me to consume for all my labor what I labored. அதுக்கு அந்த மந்தையில ஒண்ணாகில நான் எடுத்து என்னால சாப்பிடல நான். I did not eat anything from the flock. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the அதுல அவன் Lord. சொல்லும்போது சொல்றான், அழகா அந்த வார்த்தையை சொல்றான். When he says this word, 38ஆம் வசனத்தை சொல்லி இருக்குது. verses 38, உம்முடைய செம்மறியில் வெள்ளாடு சென அழியல, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னல அப்படிங்கிறான். அது என்ன அர்த்தம்? he says, I have not eaten the rams of your flock. எவ்வளவு சம்பாதிச்ச? So much I earned. பகல்ல வெயில், ராத்திரி குளிர், heat in the day and cold in the night. எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டேன். All this I suffered so much. பிரயாசப்பட்டதுல நிம்மதியா நான் சம்பாதிச்ச சம்பளத்துல வயிறு நிறைய இன்னைக்கு சாப்பிட்டேங்கிறதுக்கு அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. And he says, I earned but I did not even eat properly. There are so many people like this, those who say, I have labored but I did not even eat my food properly. என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? What is the use of earning? கை நிறைய சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? What is the use of earning so much? என்ன பிரயோஜனம்? What is the use? வேதனை, sufferings, கஷ்டம், difficulties, போராட்டம், sufferings, பிரச்சனை, problems, நிம்மதி இல்ல. no peace. இது உங்க வாழ்க்கையா இருக்கலாம். This can be your life. யாக்கோபின் தேவன் உண்மை உள்ள தேவன். God of Jacob is a faithful God. பிதாக்களின் நிமித்தம் இரக்கம் தம்முடைய தலைமுறைகளுக்கு அவர் தருகிறார். And he shows mercy for the sake of his fathers to the generations. பிரயாசப்பட்ட ஒண்ணுமே இல்ல. I labored but I have nothing. அந்த யாக்கோபின் தேவன் அவனுக்கு என்ன செய்ய வெறுமையா விட்டாரா? But God of Jacob, did he leave him empty? ஜனத்தை நான் வெறுமையா விடுகிறது இல்ல. I will never leave my people empty handed. நான் ஜனத்துக்கு நல்லவராக இருக்கிறேன். I am good to my people. என் ஜனத்துக்கு நான் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறேன். I am the God who will do good to my people. அந்த நன்மை செய்கிற தேவன் அவனை கைவிடல. The God who does good never left him empty. முதலாவது அந்த தேவன் அவனுக்கு என்ன செய்தார்?
First the God, முதலாவது அந்த தேவன் தான் தனக்கு நன்மை செய்தார். and first the God he himself does good. நீங்க வாழ்க்கையில முதலாவது என்ன நினைக்கணும்? First, what is that you have to think in நீங்க your இந்த life? மாதத்தின் துவக்கத்தை நீங்க நல்ல மனசுல வச்சுக்காங்க. Keep this thing in your mind, the beginning of this month. நன்மை பிரயாசத்துக்குரிய நன்மையை உண்டாக்குறது யாரு? Who gives the labor, who gives the good மாசம் reward of your labor? மாசம் முழுது கஷ்டப்பட்டேன், I suffered the entire month. பிரயாசப்பட்டேன், I labored. கையில ஒண்ணுமே இல்ல. I am having nothing in my hand finally. போய் கடன் போய் வாங்க போற மாசம். Finally, end of the month, I go for debt. அது நம்ம வாழ்க்கையில வர விட மாட்டார் ஆண்டவர். God will not allow this to come in இதற்கு your life. முன்பாக நீ அப்படி இருந்திருக்கலாம். Before you may be like that. இன்னைக்கு இந்த காலை வேளையில கோலை கர்த்தர் உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறார். In this morning, the God is giving the கர்த்தருடைய rod. வார்த்தை உங்களை தேடி வருகிறது இன்னைக்கு இந்த காலை வேளையில. coming in search of you this கர்த்தர் morning. உங்களோடு கூட பேசுகிறார். God is speaking to you. கைவிட மாட்டார். He will not leave you. பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவாய், அந்நியர்கள் சாப்பிட விட மாட்டார். And you shall eat the reward of your labor, not the strangers will eat. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். Behold, the man who fears the Lord is blessed. இல்லையே இல்லையேன்னு சொல்லாத. Do not say I have nothing. ஒரு குறிப்பு என்ன காரணம் என்னன்னா, ஏன் நமக்கு கிடைக்கலன்னா நம்முடைய தேவனை நம்ம விட்டுறோம். Why we don't get this? We leave our God. யாக்கோபு ஒன்னும் தம் மாமன் இடத்துல போய் நீங்க என்னெல்லாமோ செஞ்சீங்க நான் பத்தீங்களா அப்படின்னு சொல்லல, என் தேவன் தான் என்னை ஆசீர்வதித்தான்னு சொல்றான். Now Jacob did not go and tell to his uncle, I did all these things because of that I'm blessed. He says the Lord God blessed me. நான் ஓடி போயிருக்கலாம், I could have fled. ஆனா என் தேவன் என்னை விட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு நான் இருந்தேன். And I know that my God will not leave me. விசுவாசத்தோடு இருந்தேன். I was with belief. அவர் தான் என்னை விருத்தி அடைய செய்தார். It is he who multiplied me. நம்ம செய்யற தப்பு என்ன தெரியுமா? Do you know what is the fault we do? நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியங்களை வச்சிட்டு ஆண்டவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிரோம். We set apart our eyes and we look forward on certain things and we leave God. ஆண்டவரே Oh Lord, promotion மட்டும் கிடைச்சிருச்சா, if I get the promotions, இன்கிரிமென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். if increment will be more, அந்த promotion கிடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க pastor, pray for my promotions. அந்த land சேல்ஸ் ஆயிருச்சுனா, if that land is sold, எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும், I'll get a big money, எல்லா கடனை தீர்த்துறேன், I'll clear all my debts. அந்த land sanction விக்கணும் ஜெபம் I have to sell the land, pray for that. குறிப்பிட்ட பணம் வந்துருச்சுனா, if I get a particular money, எல்லாமே மாறி போயிடும், and everything will change. ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த காலை சொல்றாரு, This morning the Lord God is looking at you telling, வந்தா தான் உன்னை சேஞ்ச் பண்ண முடியுமா? will I change only because of this money? land வித்தாதான் நீ பெரியவனாக முடியுமா? And only when you sell this land you நான் can கேக்குற உனக்கு ப்ரமோஷன் ஆனாதான் நீ பெரியவனாக முடியும் நினைக்கிறியா? You think that only when you are promoted you can become big and great? நான் அதுக்கு முன்னாடியே நான் உன்னை பெரியவனாக்குவேன். And before that, even before that, I'll make you great. அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இல்லையா? Do you not have that belief? இல்ல, என் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போனாதான் அல்லது நான் வெளிநாட்டுக்கு போனாதான் வளர முடியும். Only I go to foreign country I can become great, I'll become grow, or my children grow to foreign country I'll become great. சான்ஸ் கிடைச்சா போங்க, போக வேண்டாம்னு சொல்லல. If you get chance you go. நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட இதன் மேல் வைத்திருப்பாய், ஆனால் நீ ஏமாற்றத்தை அடைகிறாய். If you trust, you put your hope on particular thing, என் நம்பிக்கை அதன் மேல இல்ல. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்க. In this morning declare and confess to God, தேவன் நல்லவர், my God is good. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் நல்லவர். Everyone say my God is good. தேவன் எனக்கு நன்மை செய்கிறவர். My God will do good to me. என் ஜனங்க தீமை செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. என்ன தீமை செஞ்சிட்டாங்க? Lord God says my people have committed evil. What evil? நான் ஜீவ ஊற்றுங்க, I am the fountain, living fountain. ஜீவ ஊற்று என்ன விட்டுட்டாங்க? They left the living fountain. தொட்டில இருக்கிற தண்ணி அள்ளி குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. They want to drink the water from the cisterns. ஊற்றுல this fountain தண்ணி அள்ளிக்கிட்டே இருக்கலாம். You can keep drawing water. ஊற்றுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். And water will come out from the fountain. அது பாறையா இருந்தாலும் சரி, even be it a rock. செங்கல்பட்டு நம்முடைய ஊற்றுல அப்படிதான். செங்கல்பட்டு we have வெயில் அடிச்சிச்சு, கிட்டத்தட்ட 20 அந்த பெரிய கிணறு 30 அடி அகலம் 30 அடி ஆழம், 30 feet depth and 30 feet width. We have a big well. இப்போ கிட்டத்தட்ட 22 அடி ஹைட்டுக்கு தண்ணி கிடக்குது. We have water to a height of 22 feet. அவ்வளோ தூரம். ஏன்னா அன்றைக்கு நாங்க வெட்டுற சமயத்துல பாத்தீங்கன்னா பைப்ல தண்ணி வந்த மாதிரி சைடுல வந்துகிட்டே இருக்குது. When we were digging the well, the fountain was coming out from the sides, all sides like a pipe water. கிணத்தை வெட்டுறவங்களால முடியல, அது மோட்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க, பெரிய பைப் போட்டு. Those who were digging the well, they were not able to manage. They were pumping out the water. ஊறிக்கிட்டே இருக்குது. And fountain comes. ஆனா தொட்டியில தர்ற தண்ணி எதில இருந்து வருது? When the cistern water, how it comes? ஊற்றில இருந்து தான வருது. From fountain the water goes to தொட்டியில தண்ணி நீ தெரிஞ்சிக்கிட்ட. Why you have chosen the water of cistern? இந்த வேலை இருந்தா தான் முடியும். Only with this ஐயோ, இந்த விசுவாசி சபையில இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும். Only when we have this believer I can do ministry. ஐயோ, இவர் நல்ல கொடுக்கிறவர். He who gives me so much. ஊழியக்காரர்களுக்கு சொல்றேன் இந்த காலை வேளையில. The workers in the சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்க ஊழியக்காரர்கள் எங்க இருந்தாலும் சரி. Wherever the workers, I'm telling you where you are. இந்த குறிப்பிட்ட நபரில் எல்லாம் எப்படி சபையை நடத்துவது? Without this particular believer, how can I run the church? Pastor Paul, அவர்
அவர் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல தூத்துக்குடியில போட்ல கப்பல்ல வந்து கூட்டங்கள் நடத்திக்கிட்டு திரும்ப ஸ்ரீலங்காக்கு போவாங்களாம். In the beginning of the ministry, Pastor Paul, he used to travel from Sri Lanka and he used to come in ship and he used to conduct meetings and then return back to Sri Lanka. அப்ப அங்க சேர்மனா இருந்தவர் ரட்சிக்கப்பட்டார். And then the chairman who was then got saved. மாசலாமணி அவர் சேர்மன் ரட்சிக்கப்பட்டார். Masalamani, he was saved. அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு When he was saved, அவருடைய வீட்டுல தான் ஆராதனை நடந்து in கொண்டிருக்கிறது. his house there was service conducted. கர்த்தர் முதலாவது சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன் ஊழிய முதல் ஸ்ரீலங்கால இருந்து தூத்துக்குடியில தான், அதுக்கு பின்புதான் கேரளா மற்ற தேசங்களுக்கு எல்லாம் போச்சு. Ceylon Pentecostal Mission, first from Sri Lanka it came to Tuticorin, then it went to Kerala and other places. அப்போ அந்த இடத்துல ஒரு தடவை அங்க அந்த மீட்டிங் நடத்தும் போது அங்க இருந்த ஊழியக்காரங்கள் எல்லாரும் இங்க வருவாங்களாம். And then when this meeting was conducted from Sri Lanka, all the worker servants of God used to come here. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட அவர்தான் டிக்கெட் எடுத்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்து அனுப்புவார். This particular person used to pay the commute charges for to and fro. எந்த காரியமானாலும் அவரிடத்துல சொல்லணும், அப்பதான் அவர் எல்லாத்துக்கும் ஓகே பண்ணுவார். And anything it has to be told to him, then only he'll approve these. உலகத்துல சேர்மனா இருந்தவர் தானே, because he was the chairman in the world. சபைக்குள்ள அப்படி ஒரு சேர்மனா இருக்கணும்னு அவர் நினைச்சார். He wanted to be a chairman in the church. ஒரு தடவை சில காரியங்கள் எல்லாம் பாஸ்டர் பால் நடத்திப்பின்படி செய்தாராம். சில and one certain things Pastor Paul as per his own leading அவரோடு இருந்து செய்து கொண்டிருந்தார். Also Pastor Alvin was with him and he was doing all these things. அப்போ சில காரியங்கள் இவரிடத்துல கேட்கலாம், ஆனால் அங்க நடந்து கொண்டிருக்குது. And certain things was not consulted with him, but it was been happening then. இவர் இதயத்துல நினைச்சிட்டே இருந்தார், எப்படி திரும்பி இறங்க பாத்தறலாம். And he was thinking in his mind that how are you going to return, let me see. கன்வென்ஷன் நடத்தியாச்சு, convention conducted, திரும்பி அவங்க கப்பல்ல போகணும். they have to return back in ship. தங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அவங்க போகணும். they have to return back to their headquarters. எப்படி போயிராங்க பாத்தறலாம் நினைச்சிட்டே இதயத்துல மனசுல நினைச்சிட்டே. he was thinking in his mind, let me see how they are going to return. பாஸ்டர்ஸ் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிறாங்க, இன்னும் டிக்கெட் வரலன்னு அவரும் பேசாம இருக்கிறார். Now the pastors were communing with one another, there is no ticket, we don't have ticket, and he is also keeping quiet. அவர் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. I don't know whether he forgot. எப்படி பிரதர் டிக்கெட் எடுக்கலையான்னு கேட்டானா விசுவாச ஜீவியம் போச்சு. If we ask, brother, did you not take ticket, our faith life goes. அதனால அது கேட்க முடியாது. You cannot ask that. கர்த்தரோடு பேசிட்டே இருக்காங்க. They were talking to God. அன்னைக்கு அவங்களுக்குள்ள மனவேதனை இல்ல, நாளைக்கு புறப்பட்டுமே என்ன செய்யறது தெரியல. They had groaning and they had praying in that time, tomorrow they have to return back. கர்த்தர் பாஸ்டரோட பேசினாரா? Lord God spoke to pastor. நீ அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறியா, என் மேல் நம்பிக்கை வைக்கிறியா? Are you trusting on him or are you trusting அவர் on me? உன் பிரயாணத்துல கொண்டு போகணுமா அல்லது நான் உன்னை கொண்டு போகணுமா? Whether he has to take you in journey or should I take you in journey? கர்த்தாவே நீர்தான் என்னை கொண்டு போகிறவர். The Lord God, it's you who takes me. அந்த குறிப்பிட்ட நபர் மேல் வைத்தது தப்பு, அறிக்கையிட்டு கொண்டிருந்த, ஜெபித்துக் கொண்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டே இருந்தார். He was praying, he was confessing his faults and declaring, saying that it is false, that no, I trusted that man. அன்றைக்கு ராத்திரி ஒரு சகோதரனோட கர்த்தர் பேசியிருக்கிறார். That night the Lord God spoke to a person. இவர் இவங்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. He did not speak to him anything. இவர் போய் டிக்கெட் எடுத்து பாஸ்டர்ட்ட கொண்டு வந்து கொடுத்துற, உனக்கு யாரு சொன்னதுன்னா இல்ல என் மனசுல ஒரு தோணுச்சு, இந்தாங்க இந்த டிக்கெட் என்று சொல்லி கொண்டு போயிட்டாராம். No, another person did not even ask, he went took the tickets, he brought to the pastor and gave it to him. He asked, how did you make it? He said, no, it came into my mind and I did so. ஆகையால ஊழியக்காரர் விசுவாச ஜீவை செய்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர் மேல் நீங்கள் சார்ந்திருந்து ஊழியம் செய்யணும்னு நினைச்சா கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஒன்று அவர்களை மாத்துவாரு, இல்லாட்ட ஒன்ன நீ மாத்துறதுக்குரிய வேலையை ஆண்டவர் செய்வார். And if you, the servants of God, if you trust on a particular man and you want to continue ministry, one, the God will change him or Lord God will change அவர்கள் இருந்து செய்யறதை காட்டிலும் எங்கள் தேவன் இருந்து செய்கிற காரியங்கள் பெரிது. The God who does will be great more than the person who இந்த ஊழியம் எனக்கு உதவி செய்யும் என்று இந்த ஊழியத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கவில்லை. I do not trust on this ministry, if the ministry was going to அயல்நாடுகளுக்கு போனாதான் அந்த ஊழியத்தை கட்ட முடியும் என்று அதன் மேல் என்னுடைய நம்பிக்கை இல்லை. I do not put my trust on the foreign ministry. If I go to foreign ministry, என்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் இருந்தாதான் நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும், நீ அதன் மேல உன்னுடைய நம்பிக்கை வைக்காத. Child of God, do not trust on your business. Only when business grows up I will be great. என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் அப்பதான் நினைக்காத. இயேசு நல்லவர், நிச்சயமாக நான் நல்லா இருப்பேன், நீ உன்னுடைய விசுவாசம் அதன் மேல போ, ஆண்டவர் மேல போ. My profession will be great and by that I will be great. Do not say so. My Jesus is good and by him I will be good and great. Say so. மோசேயை பார்த்து சொன்னார். Lord God said to Moses. ஹalleluya. Hallelujah. மோசேயை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார்? Lord God said to Moses, நான் உன்னை வெறுமையா விட மாட்டேன். I
will not make them empty. வெறுமை அனுப்ப மாட்டேன். I will not send them நான் empty. ஆபிரகாம் ஈசாக்கு உன்னுடைய தேவன். I am the God of Abraham, Isaac and your God. அதனால நன்மை செய்கிற முதலாவது ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. First prioritize God. He is good. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு நீ வேலைக்கு போற, அந்த வேலையை வச்சுட்டு நீ வளர முடியாது. இன்றைக்கு சொல்ற தேவ சமூகத்துல. Today I am telling in God's presence, you do not prioritize God. Even Sunday you go for your work, that work cannot bless you. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு நீ வியாபாரம் பண்ண போனா, அந்த வியாபாரத்துல உனக்கு கை கொடுத்து உன்னை வளர செய்ய நினைக்காத, நீ வெறுமையா தான் போவ. And Sunday you leave the service, forsake the service and go to do your business. That business will not give you a hand, it will not bless you. நீ உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு. You trust in your Lord God. நாசரேத்துல ஒரு ஐயா இருந்தார். There was a person in Nazareth. எல்லா நாளும் பனைமரத்துல பனை ஏறி நெல், அதாவது பதனி இறக்கி அதை வியாபாரம் பண்ணி கருப்பட்டி காய்ச்சி தான் விற்பார். உடங்குடியில் இருக்கிறார் அவர். And he is in Udangudi. Every day he used to climb up the palm tree to bring down the toddy. He used to take the toddy. With that he used to make money. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒழுங்கா வந்துருவார். And Sunday service he used to தேவ சமூகத்தில் இருப்பார். And he'll be in God's presence. அவருடைய சாட்சி, திங்கட்கிழமை எனக்கு எல்லாம் ரெட்டிப்பா ஆண்டவர் எனக்கு தந்துருவார் அப்படி. His testimony, Monday I'll get double fold blessing. God will bless me double. நல்ல ஆசீர்வாதமா அந்த தேசத்திலே நல்ல உயர்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா கர்த்தர் வச்சிருக்கிறார். And God has blessed him as a blessed family in the entire nation. தாழ்வுல கிடந்தவங்க இப்ப கர்த்தர் அவங்களை தூக்கி உயர்த்திட்டார். They were in the lowliness. The Lord God has lifted me up and blessed them. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தால் நீங்கள் வெறுமையானவர்கள் என்று சொல்ல முடியாது. When God blesses you, you cannot say I'm empty handed. உங்களை வெறுமையாய் ஒரு நாள் கர்த்தர் கைவிடவே மாட்டார். God will not forsake you nor leave you. வெறுமையா விடுவாரா? Will he leave you empty handed? வெறுமை ஆக்கிடுவாரா கர்த்தர்? Will the Lord make you empty? நாளுக்கு நாள் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் தானே சொல்றார். God says day by day I will multiply பெருக பண்ணுவேன் தானே சொல்றார். I will increase you. ஆனால் அவர் ஆசீர்வதிக்கிறவர். Therefore he is the God who blesses you. 5 மடங்கு 10 மடங்கு 100 மடங்கு அல்ல. The 5-fold 10-fold not 100-fold. லட்சங்களாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will bless you in millions. கோடிகளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். God you billions. சபையினுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு மாத்திரமல்ல. Not only to build up the church, build up the kingdom of God. அநேக தான தர்மங்களை செய்வதற்கு கூட கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். God will prepare you to do charitable works to others. வார ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல நான் சொன்னேன். I told in the first service தான தர்மங்களை செய்கிறவர்களுக்கு 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். God has kept 7 blessings for the people, those who do charitable works. சங்கீதம் 41 சங்கீதத்துல 3 வசனத்துல தான தர்மங்களை செய்கிறவர்களுக்கு 7 ஆசீர்வாதங்கள் உண்டு. Psalms 41 3 verses there, and it says 7 blessings for the people who do charitable works. பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். Blessed is who considers the poor. அவன ஒரு ஆசீர்வாதம், அவன் தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுதலையாக்குறார். First blessing, the Lord will deliver him in the time of trouble. இரண்டாவது அவனை பாதுகாக்கிறார். Second, the Lord God protects him. மூணாவது அவனை கர்த்தர் உயிரோடு, பாருங்க நல்ல ஆயுசை தந்து வச்சிருக்க, உயிரோடு வைக்கிறார். Third, the Lord God keeps him alive. பூமியிலே அவனை கர்த்தர் பாக்கியவானா வச்சிருப்பார். நாலாவது, and fourth, the God will keep him blessed on the earth. அஞ்சாவது, அவனுடைய சத்துருவின் இஷ்டத்துக்கு தேவன் அவனை விட மாட்டார். Fifth, God will not deliver him to the will of his enemies. அவன் சூனியம் பண்ணிட்டான், இவன் சூனியம் பண்ணிட்டான், கடையில கொண்டு அதை போட்டுட்டான், வியாபாரத்துல போட்டான், வீட்டுல போட்டுட்டான், அவன் இஷ்டத்துக்கு கர்த்தர் விட மாட்டார். கேஸ் போட்டான், அவன் விருப்பத்துக்கு கூட உனக்கு தான் ஜெயம் கிடைக்கும். God will not deliver him to the will of his enemies. அஞ்சாவது ஆசீர்வாதம். And he has done black magic, witchcraft in my shop, these that. No, God will bless you. God will not allow him to the will of his enemies. அவன் படுக்கையின் மேல் வியாதியா இருந்தாலும் கர்த்தர் அவனை தாங்குவார். ஆறாவது ஆசீர்வாதம். Sixth blessing, Lord will strengthen him on his bed of illness. ஏழாவது, வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. And God will sustain him on his sick bed. Clap your hands and give glory to God. அதனால ஊழியங்கள்ல மாத்திரமல்ல, not only in the ministry, கர்த்தருக்கு எடுத்த காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது மாத்திரமல்ல, not only the things of the Lord, you build up the kingdom of God. தான தர்மங்களை செய்யவும் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். Also God will prepare you to do the charitable works. ஒரு பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தா அவர் சொன்னார். A pastor was talking to me. சென்னையில நடந்த சம்பவம். The incident happened in Chennai. கேரளாவிலேயே சொன்னேன். Also I told in Kerala. இங்கேயும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன். Also I told in first service. அந்த பாஸ்டரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார். I was talking to the pastor. He said, பாஸ்டர், எங்க சபைக்கு ஒரு 6 ஏக்கர் இடம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. Pastor, for our church we had to buy 6.5 acres land. எவ்வளவு? How much? 6 ஏக்கர் இடம். 6.5 acres land. சபையார் இடத்துல நான் சொன்னேன். I told to the congregation, 6 ஏக்கர் இடம் வாங்கி இருக்கிறோம், அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறோம். We have paid advance to buy 6.5 lakh acres. 26 கோடி. The value is இதே சென்னையில நடந்த சம்பவம். The value is 26 million. 26 கோடி தேவை, ஜெபம் பண்ணுங்க சபையார். He told to the church, I need 26 million, please pray for me. முடிச்சிட்டு போயாச்சு. He went and ஒரு பிலீவர் வந்தார். A believer came. உடனே ஒரு செக் எழுதி அவர் கையில கொடுத்துட்டார். He gave a check.
13 கோடி செக் எழுதி கொடுத்துட்டார். He gave 13 million. இன்னொருத்தர் வந்தாராம். Another one came. பாஸ்டர் சொன்னீங்களே 26 கோடி சொன்னீங்களே, Pastor, you said it is 26 million. எவ்வளவு இன்னும் பேலன்ஸ், இன்னும் எவ்வளவு யாரெல்லாம் என்ன கொடுத்தாங்க, Who has given and is there any given? இன்னும் பேலன்ஸ் ஏதாவது கொடுக்க வேண்டியது Is இருக்குதா? there anything balance that I have to give? அப்படி கேட்ட வேளையில அவர் சொன்னாரு 13 கோடி வந்திருக்குது, He said 13 million is gone. இன்னும் 13 கோடி தேவை. I need further 13 million. அப்படி அது நானே கொடுத்துறேன். Let me give it to you. 26 கோடி வந்துருச்சு. So 26 இந்த million. சென்னையில நடந்த சம்பவம். Incident happened in Chennai. கரங்களை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. Clap your hands and give glory. எனக்கு அப்படி ஆகுமான்னு கேட்காதீங்க. Will it happen for me? உங்களை அப்படி கர்த்தர் மாற்றணும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு I இருக்கிறேன். pray that God will make you to do தேவனுடைய so. ராஜ்யங்களை கொடுப்பதற்கு லட்சங்கள் அவசியம், கட்டுவதற்கு லட்சங்கள் அவசியம். It is no millions we need to build up the kingdom of God. ரெண்டு பேரால் அதை செய்ய முடியுமானால், If two people can take that and do ரெண்டு it, பேரால் அதை நிரப்ப முடியுமானால், two people can fill it and do நம்முடைய it. சபையில ஒரே ஆளை கொண்டு கூட கர்த்தர் அதை செய்வார் நான் I விசுவாசிக்கிறேன். believe that in a church, even with one இந்த man can do ஊழியத்தின் it. மூலமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்னு I விசுவாசிக்கிறேன். believe that with this ministry, God will do so. கோடிகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். God will give millions to bless. ரெபெக்காளின் ஆசீர்வாதம் கோடா கோடி இது The ஆசீர்வாதம். blessings is millions of millions to bless. நடக்குமா? Will it happen? பின்னாடி சொல்லுங்களேன். Say that. ஆமா கர்த்தர் எனக்கு அப்படி செய்ய போறான்னு சொல்றவங்க Those கொஞ்சம் who say, yes, the Lord is going to கொஞ்சம் do கையை this. தூக்கி காட்டுங்களேன். Lift up your hand and show. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். Shake your hand. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும் நீங்க சிந்தையோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தந்துருவார். If you have the mind to build up the kingdom of God, God will do it so. ஹalleluya. Hallelujah. பெருமையா விட மாட்டார். Will not leave you empty handed. ஒன்னு தேவன் ஆசீர்வதிக்கிறார். One, the Lord God blesses you. இரண்டாவது Second, இந்த பூமி அது ஆதியாகமம் 1:1ல நீங்க வாசிச்சீங்கன்னா 1:2ல வாசிச்சீங்கன்னா when you read Genesis chapter 1 verses 2, ஆதியில தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். in the beginning God created the heavens and the earth. பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையா இருந்தது. The earth was without form and void. பூமியானது வெறுமையா இருந்தது. The earth was without form and ஏன் பூமி void. வெறுமையா இருந்துச்சு? Why the earth was without form? ஆண்டவர் வெறுமையாக்குறவரா? Why is the God அவர் makes, ஒரு நாள் வெறுமையா உண்டாக்கி இருக்க மாட்டார். is the God makes it white? Never the ஏன்னா God creates something ஒன்னாம் white. இரண்டாம் வசனத்துக்கு நடுவுல ஏதோ ஒன்னு சம்பவிச்சிருக்குது. There's an instant happened between verses 1 and verses 2 here. ஒன்றும் இல்லாத ஆண்டவரா? Is the God who is having nothing? இல்ல, தூதர்களுடைய விழுக நடந்திருக்குது அங்க. The fall of angels happened there. தூதர்களை கர்த்தர் ஆண்டவர் ஏற்படுத்தினது உண்டாக்கினது மனுஷனுக்கு முன்பாக உண்டாக்கினார். God created the angels before he created man. அந்த தூதர்களை மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகளாக ஏற்படுத்தினார். The God created angels as the ministering spirits for the man. எபிரேயர் 1:14 அதை பற்றி சொல்லி இருக்குது. We read in Hebrews chapter 1 verses 14. மனுஷனை பின்பு உண்டாக்கினார். God created man later. எல்லாவற்றையும் மனுஷனுக்கு உண்டாக்கின பின்பு God created everything for man. கடைசியில் ஆறாவது நாள் மனுஷனை உண்டாக்கினார். And finally in the 6th day God created man. இந்த ஆண்டவர் இந்த மனுஷனை ஆறாவது நாள் உண்டாக்கிட்டு God created man at the 6th day. தான் உண்டாக்கின இடத்துல இந்த மனுஷனை வைக்கணும்னு நினைச்சார். And God wanted to keep man in the place where God is. தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். God is in the throne. அந்த சிங்காசனத்துல ஏன் சாயலின்படி, In that throne, the man who is created in my ஏன் image, ரூபத்தின்படி, man whom I created in my form, உண்டாக்கப்பட்ட மனுஷனை நான் அவனை அங்க வைக்கணும். man whom created in my likeness, I have to set him there. தூதர்களுக்கு பயங்கர கோபம் Now வந்துருச்சு. the angels had a great jealous, பெருமை வந்துருச்சு. pride came into them, எரிச்சல் வந்துருச்சு. envy came into எல்லா them. துஷ்ட ஆவி உள்ள வந்துருச்சு. Now the evil spirits came into them. நான் யாரு? Who am I? நான் சீனியர். I'm senior. அவன் யாரு? Who is he? எப்ப வந்தவன்? When did he come? அவர் ஜூனியர். He is just a junior. ஆறாம் நாள்ல He உண்டாக்கினவன். was created the 6th நான் day. யாரு? Who am I? நான் விலை உயர்ந்த கற்களால் உண்டாக்கப்பட்டவன். I am created with the precious stones. மப்பராகம், புஷ்பராகம், படியம், வைரம், மாணிக்கம், வைடூரியம், மரகதம், எல்லா விதமான 12 கற்களால் I am உண்டாக்கப்பட்டவன். created with topaz, beryl, emerald, and with so much of precious stones. I am created. எவ்வளவு ஒரு பழுது என்கிட்ட கிடையாது. I had no blemish in me. பூரண அழகு உள்ளவன், Perfect beauty, பூரண ஞானம் உள்ளவன். perfect wisdom. இந்த மனுஷன் அப்படி இல்ல. Man is not so. இந்த மனுஷன் அழகுல குறைஞ்சவன், Man is short in beauty, அறிவுல குறைஞ்சவன், short in wisdom, அவன் திறமையில குறைஞ்சவன். short in talents. இவன் எதுல உண்டாக்கப்பட்டான்? How did he? ஒரு சின்ன ஸ்டோன் இருக்குது அவனுக்கு. With what he was created, is he having one precious stone? இல்லாதனால தான் பிசாசு என்ன செய்யறான்னா, அந்த விழுந்து போனவன் பாரு நீ நான் கொடுக்குற அந்த ஸ்டோனை வச்சுக்கா, காதுல வச்சுக்கா, மூக்குல வச்சுக்கா, நல்ல பல 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 பலன்னு இருக்கும். That's why devil says காட்டுன்னு that. சொல்றான், அவன் தூக்கி காட்டுறான். They fall வச்சுக்கா, in the- பொண்ணு, வெண்கலம், பொண்ணு, வைடூரியம், மரகம், இதெல்லாம் நீங்க வாசிச்சு பாருங்க. அதாவது எசேக்கியேல் 28ல சொல்லி இருக்கிறான் பாருங்க. நிறைய இதெல்லாம் சொல்ல டைம் இல்ல.
Now, Ezekiel சீக்கிரம் 28 says that முடிக்க that's why நினைக்கிற ஓடிடுறேன். fallen ஆனா devil இந்த says that இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடணும்னு நினைச்சிருக்கிறேன். fallen devil says that no, you keep this stone, the precious stone, so that அதனால it glitters in your ears and nose. அதுக்கு நிறைய காசு கொடுத்து They pay money, அந்த வைரத்தை வாங்கி they bring the diamond, வைரத்தை வச்சு with the diamond, அந்த பொண்ணை கொடுத்து with the gold, நீ இதெல்லாம் மாட்டிக்கா, you hold on to it, you அப்பதான் wear it, then பார்த்தா அழகா இருப்ப. you'll be beautiful, இதெல்லாம் உனக்கு அழகு இருக்காது. then you'll not have beauty. அவன் அழகை கொண்டு வந்து மனுஷனுக்குள்ள திணிக்க பார்க்கறான். He want to bring his beauty and insert into ஆனா man. என் தேவன் எனக்கு நல்ல அருமையான சாயலை தந்திருக்கிறார். My God has given me his ஒரு ஹalleluya image. சொல்லுங்களேன். Shout one hallelujah. நல்லா சொல்லுங்களேன். போட்டாதான் அழகா. Is it only your beauty when you wear நானும் it? சொல்லுவேன், நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கு. I am telling that even I'm black, I'm so beautiful. நல்லா முழிக்கிறீங்க, என்ன இவர் தன்னையே பெருமை ஆக்கிடுறாருன்னு. Why are you staring? பார்த்தா மனுஷன் பார்வைக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கு. எங்க தாத்தா ஒரு பெரிய கல்லு வச்சு நல்ல கம்மல் பெருசா போட்டிருப்பாரு, ரத்த கம்மல். எங்க தாத்தா அப்பாவுடைய அம்மா My father's கையில ஒரு தங்க வாட்சி கட்டி he இருப்பாரு. used to wear a big stud. அந்த ஊர்ல அவர்தான் சேர்மன், பாராளுமன்ற தலைவர். அவரு காங்கிரஸ் தலைவர். He was a Congress leader. அப்படி வருவார். அப்படி வந்துட்டா அப்படி வந்தா போதும் அவர் வெளுவெளுன்னு இருப்பாரு. He will be so நல்ல வெள்ளக்கார மாதிரி இருப்பாரு. பெரிய லேண்டுக்குரிய பெரிய லார்ட் அவர். He was the landlord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பார்க்கலாம். You can see. ஆனா அதுல என்ன பிரயோஜனம்? What is the use of it? ஆனா தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? How God created man. புழுதியில தான் உண்டாக்கினார். Created by the dust. தேவ சாயலை மனுஷனுக்குள்ளே தந்திருக்கிறார். God has given the image of God in man. அலங்கரிப்பல்ல. Not what the outward beauty. இதெல்லாம் வஞ்சனை. All this deceit. இதெல்லாம் வீண். It's vain. அழகு வீண். Beauty is vain. சௌந்தரியம் அது வஞ்சனை உள்ளது. Now this beauty deceives உன்னை you. வஞ்சிக்க கூடியது. It shall deceive உன்னை you. அழிக்க கூடியது. It shall destroy you. மனுஷன் என்ன செய்துட்டா? What man did? இப்படி பார்த்த உடனே அவனை இங்க கொண்டு வைக்க போறீங்களா? Now the angel saw you, this man you're going to set him on the throne. ஆற்றல் இல்லாதவன், having no talent, அறிவு இல்லாதவன், no wisdom, திறமை இல்லாதவன், no talents, படிப்பு இல்லாதவன், no education, ஒரு knowledge இல்லாதவன், no knowledge, இவனை கொண்டு போய் keeping him சான்ஸ் இல்ல. on the throne, nothing, no chance. ஒண்ணும் போக முடியாது. He cannot do anything. என்கிட்ட ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. Somebody told me and I was grieved. நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சா தான் வட இந்தியா போக முடியும். Pastor, when we know so many languages, நான் சாட்சிக்கு நான் இருக்கிறேன். go to North India. அயல்நாடுகளுக்கு போகணும்னா நல்ல லாங்குவேஜ். When we have to go to foreign countries, we need அந்த many இடங்களுக்கு languages. போகும்போது கர்த்தர் எனக்கு லாங்குவேஜ் தர்றாரு, நான் விசுவாசிக்கிறேன். I believe that in every different country I go, God சுவிஸ்க்கு gives me போகும்போது language. இமிகிரேஷன் சுவிஸ்ல போய் சுவிட்சர்லாந்துல போய் இறங்கும்போது இமிகிரேஷன்ல கேட்ட வேளையில அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். I went to Switzerland and they asked me in the immigration, I answered. கனடால போய் கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லலாம். Canada they asked me, I என்ன also இங்கிலீஷ் answered. என்ன பதில் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க. நான் பேசுறது அவளுக்கு தெரியும், அவ பேசுறது எனக்கு தெரிஞ்சிச்சு. What is spoken, he அது knows. உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. கிருபை வெளிப்படும். Grace shall be கிருபை revealed. விசுவாசிக்கிறீங்களா? You believe grace? தேவனுடைய வல்லமை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய கிருபைக்கு நான் சாட்சியா இருக்கணும் நான் விரும்புறேன். I want to be a testimony என் of God's இதயத்தின் grace. ஆழத்தில் இருக்கிற ஜெபம் அதுதான். That is the prayer from the bottom of my ஆண்டவரே, heart. உம்முடைய வல்லமைக்கு கிருபைக்கு ஒன்று தகுதி இல்லாதவனையே உயர்த்தப்பட வேண்டும். Lord, for your power and for your grace, a man who is unworthy has இது to be exalted. மனுஷனால் உண்டானதல்ல. It is not by man. இதற்காக இவனை எங்க படிக்க வச்ச தெரியுமா? For this I know where I educated him. இந்த இப்படி வர்றதுக்கு தான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல காலேஜ்ல With this I put him in the படிக்க international வச்சேன். school and college. அந்த ஸ்கூல் இல்ல, தேவ சமூகத்திலிருந்து படிக்கிற படிப்பு. The education of being in the presence of என்ன God உயர்த்தோ shall exalt me. என் பிள்ளைகளை உயர்த்தி Shall exalt விசுவாசிங்க. my children, believe that. பாருங்க, ஒன்றுமில்லாததிலிருந்து அங்க உயர்த்துறாரு. From nothing the God exalts you. குப்பையிலிருந்து உயர்த்துறாரு. God exalts you from the dust. பூமி மண்ணுனால தமிழ் அழகா சொல்லியிருக்கானா, மலையாளத்துல பொடியினால உண்டாக்குறாரா. In the Malayalam it says it's from the dust God created. டஸ்ட் பாருங்க, இங்கிலீஷ் அழகா சொல்லு, டஸ்ட். God created from the dust. பாருங்கள், இத கொண்டு உண்டாக்குறார் ஆண்டவர். God created this. இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை சிங்காசனத்துல வச்சேன்னா யாருக்கு தான் ஒத்துக்கூட சொல்லுங்க. Now, who shall accept this? This kind of man can be set in the throne. வயசுல கொஞ்சம் குறைஞ்சிருந்தா நம்மளால சமாளிக்க முடியாது. Even with age, someone is little, we are not able to manage இந்தி them. ஊழியத்துக்கு வந்தாலும் ஊழியக்காரங்களுக்கு பெருமை, பாஸ்டர் ஆக்கிட்டா வர்ற பெருமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? So the pride when a junior is made as a pastor, people who are pastor, they will நம்ம not be ஐயாவை able to. பாஸ்டர் ஆக்கிட்டோம், அதுக்கு பிறகு அவரோட நடையே வித்தியாசமா மாறிச்சு. தானியேல் ஐயா In the Daniel pastor, when we made him pastor, நான் சிஸ்டர் ரூபி கிட்ட இந்த ஆள்ல பாஸ்டர் ஆக்கிட தப்பா போச்சுன்றவன மாத்திட்டாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க. I said to sister Ruby, நான் யார் பாஸ்டர்? who am I? I am I pastor. am chief pastor. I am chief pastor. நான் ஒரு நாளாவது அதை நான் நினைச்சதே இல்ல. Never have even thought that. அந்த நினைவை கர்த்தர் எனக்கு தராதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் I பண்றேன். praise God for not giving me that mind. நான் அடிக்கடி ஊழியக்காரர்கள் சொல்ல, நேத்து வந்த ஊழியக்காரங்களாவே இருங்க. I always tell to the workers, behave like ஆரம்பத்துல என்ன வேலை செஞ்சீங்களோ அத மாதிரி செஞ்சுக்கிட்டே இருங்க. keep working. அதனால இன்னைக்கு நான் கிச்சன் வேலை செய்யறதுக்கோ, தோட்ட வேலை செய்யறதுக்கோ, Even today, நான் சர்விங் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கேன். நான் நின்னுட்டு எப்போ
ஊழியக்காரன். Even today I'm ready to go to kitchen work and garden work and even to serve because I'm prepared. I'm like a servant of God come yesterday. எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குள்ள அது பண்ணல அவங்க. And those who were before me did not do so. முன்னாடி இருந்தவங்க அப்படி நடத்தி கொண்டு போகல. Those who were before me did not கர்த்தருடைய live பரிசுத்த like நாமத்துக்கு this. மகிமை உண்டாதாக. Glory be to the name of the Lord. இடம் அப்படி ஆயி போச்சு. Because the place. ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. தாழ்த்தி இருக்கணும். You have to be humbled. அப்ப கர்த்தர் உன்னை நிறைவாக்கிடுவார். Then the God will make you full. தாழ்வுல கர்த்தர் நினைக்கிறார். The God remembers in your lowliness. பூமி வெறுமையாயிடுச்சு. It became empty. தூதரோட விழுகதா சாத்தான் வெறுமையாக்கி. The earth was with void and no form because வெறுமையாக்கினவர்களை கர்த்தர் வெறுமையாக்குவார். God who were pride God made them empty. நாகூம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும்போது when you read Nahum chapter 2 verse 2 உன்னை வெறுமையாக்கினவர்கள் வெறுமையாவார்கள். for the emptiers have emptied them out. வெறுமையாக்கி they make you empty. கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார். The Lord will restore the excellence of Jacob. இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். Restore the excellence of Israel. யார் வெறுமையாக்கினது? For who had made empty? பிசாசு வெறுமையாக்கிட்டான். Its devil has made them empty. சத்துருவின் வல்லமை அழிச்சிருச்சு. The powers of enemy destroy them. அழிக்க வருகிறார். He comes to destroy. காலை வேளையில விசுவாசிங்க. In this morning believe. உன்னை வெறுமையாக்கிற தரித்திரமாக்கிற உன்னை அழித்து போட்ட எல்லா வல்லமைகளை கர்த்தர் அழித்து போடுவார் என்று வாக்கு கொடுக்கிறார். God is giving a promise the powers which destroy. விசுவாசத்தோடு. Very empty. விசுவாசத்தோடு. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. God will destroy. மகிமையை திரும்ப வர பண்ணுவார். God will restore the excellence. சிருஷ்டிப்பின் நாளிலே மனுஷனுக்கு கொடுத்த மகிமையை. The glory which was given the day of creation to man. சிருஷ்டிப்பின் நாளிலே மனுஷனுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை. The blessing which was given to man in the day of creation. நான் திரும்ப வர பண்ணுவேன். And I will restore. திரும்ப நான் தருவேன். I will give it back. வெறுமையாக்கிற சாத்தானை வெறுமையாக்கிறார். God emptied the Satan who made them empty. உனக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்ணா ஏவல் பண்ணா அழிக்கணும்னு நினைச்சானா அவன் அழிஞ்சு போயிடுவான். நீ கவலைப்படாத, நீ அழிய மாட்ட. கர்த்தர் உன்னை அந்த ஜனத்தின் மத்தியில உன்னை வாழ வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that whoever black magic நல்ல சத்தமா they shall be made empty. நல்ல சத்தமா ஹalleluya. Bless you and exalt you before the men. அன்னைக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, அந்த உட்கார்ந்திருக்கு நடுவுல, அந்த அம்மா தான் ரொம்ப ஹalleluya சொல்றாங்க. Somebody said பிரியா அம்மா அவங்க சொல்றாங்க பாருங்க. They said அவங்க வீட்டுக்காரர் அவ்வளவு பில்லி சூனியம் பண்ணுவார். Then his husband அவர் புள்ள பூசாரி மாதிரி தான் இருப்பார். There's like a black magic witchcraft and ஐயா like வீட்ல பூஜை பண்றாயா சாட்சி அந்த வச்சிட்டே சொல்றேன். I'm telling you a testimony here. இத நினைச்சு ஏமா அழுவுற ஃபீல் Why are you grieved of this? போ அங்க போணும். ஐயோ அங்க போக முடியாது, பிள்ளைகள் எல்லாம் போயிடுவாங்க. பிசாசு இழுத்துருயா. Devil will take. Go. தைரியமா போ. Go with courage. இப்ப பாருங்க இவங்க போனாங்க. போய் உட்கார்ந்தாங்க. அவரை உட்கார வச்சிட்டாரு ஆண்டவர். God made them to sit down. அன்னைக்கு வந்து சொல்றாங்க. They came and told. ஐயா உட்கார்ந்துட்டாரு. He sit down. எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டாரு. He's given everything in hand. கேண்டீனுக்குரிய கார்டு எல்லாம் என் கையில வந்துருச்சு. Canteen card is given. எல்லாமே என் கையில வந்துருச்சு. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. கர்த்தர் அங்கே கிரியை செஞ்சிருவாரு. Lord will start to work there. போன்னு சொன்னீங்க. And you said go. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. இப்படி ஐயா கொண்டு இந்த பாதாளத்துல தள்ளி விட போறாரு நினைச்சோம். pushing me in the head. வெறுமையாக்கினோம் இவங்களை நினைச்சவங்கள. Those who wanted to make them empty. கர்த்தர் வெறுமையாக்கிடுவாரு. God will make them empty. உன்னை அந்த இடத்துல ராஜாவாக கர்த்தர் உட்கார வைப்பார். God will set you over you. உன்னை ஆசீர்வாதத்துக்குரியவனாக மாற்றிடுவார். God will make you a man of blessing. அதான் யாக்கோபின் தேவன். That is the God of Jacob. அதுதான் நான் தேவர், அவர் நல்லவர். God, he is good. அந்த தேவன் நன்மை செய்கிறவர். He is the God who does good. முதலாவது அவர் எப்படிப்பட்டவர்? First, how is he? அவர் நம்முடைய தேவன், ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவன். He is the God of us, God of Abraham, Isaac and Jacob. ஆசீர்வதிப்பவர். And that God is a God who blesses you. இரண்டாவது, one and second, ஆசீர்வாதம் எப்படி வருது? how the blessing comes? அந்த ஆசீர்வாதம் எப்படி வருது? How the blessing comes? அந்த கொள்ளையிட்டு போறாங்க அவங்க. The take கல்வாரியிலிருந்து வருது. It comes from Calvary. எங்க இருந்து வருது? How it comes? பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாங்களே. They offered the paschal lamb. அது 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர், அதாவது யாத்திராகமம் 12:35ல நீங்க வாசிக்கும்போது Exodus 12:35 when you read, பஸ்கா பலியாக்கினார்கள். the Passover, the paschal lamb was slain. தேசத்தில் உள்ள எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்தார். God made him to have favor in the sight of everyone. யாத்திராகமம் 12:35 வாசிக்கும்போது Exodus 12:35 அவர்கள் கொள்ளையிட்டு கொண்டு போனார்கள். they took as a plunder. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும்போது when the Israelites started from Egypt, வெள்ளி உடைமைகளோடு பொன் உடைமைகளோடு வஸ்திரங்களை கேட்டாங்க. they asked for articles of silver, articles of gold and clothing. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே as per the word of God, இஸ்ரவேல் எகிப்தில் தயவு கிடைக்கும்படியா செய்தார். the Lord has given people favor in the sight of the Egyptians. கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. whatever they asked they gave. 400 வருஷம் அடிமைகளாக இருந்தோமே. 400 years they were slaves. சம்பளம் இல்லாம இருந்தோமே. had no salary. எந்த ஆதாரமே எந்த விதமான வருமானம் இல்லாம இருந்தோமே. had no wages. நாங்க பட்ட பிரயாசத்துக்குரியதெல்லாம் தாங்க. give us back for all our labors. எல்லாம் அந்த நாள்ல எப்படி வந்துருச்சு? what happened that day? 400 வருஷம் அரியர்ஸ் வந்துருச்சு. ஒரு ஹalleluya சொல்லுங்க. 400 years of arrears came back to them. எத்தனை வருஷம் அரியர்ஸ்? 400 years. 10 வருஷம் 20 வருஷம் இல்ல. 10 years 20 years. 400 வருஷம். அப்ப எவ்வளவு கொள்ளை அடிச்சு
அழிச்சிட்டு போறாங்க பாருங்க. They plundered so much of பொன்னு gold, வெள்ளி gold, silver, அங்க இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போறாங்க. everything they plundered and took. பஸ்கா பலியிடப்பட்டது. Paschal lamb was slain. அன்னைக்கு விடுதலை உண்டானது. Then there was deliverance. இயேசுவை பாருங்க. Look on to Jesus. மரியா புதிய ஏற்பாட்டில் பஸ்காவாக நமக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார். In New Testament the Paschal lamb is அந்த Jesus பலி Christ who was slain கர்த்தராகிய for us. இயேசு கிறிஸ்துவின் மரணம் The death of Jesus in Calvary நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறது. gives us fullness of abundance of blessings. நிறைவான நன்மைகளை அவர்கள் தருது It நமக்கு. gives abundance of blessings. அதனால அந்த ஆண்டவரிடத்திலிருந்து அந்த நன்மை உண்டாகிறது. Therefore from God we have these blessings. ஒன்று இரண்டாவது வெறுமையாக்கிற சாத்தானுடைய வல்லமையை அழித்து வெறுமையாக்குறார். Secondly, Satan's power which is emptied as God makes them empty. கடைசியா சொல்றேன், Finally I'll tell, நீ மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு வரணும். நீங்க you have to return from Moab to Bethlehem. பெத்லகேமை விட்டுட்டு மோவாபுக்கு போன நகோமி சொல்லுகிறாள். Naomi went from Bethlehem to Moab says. அது 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்க பொழுது, When you read book of Ruth chapter 1, நான் நிறைவுள்ளவனாக இருந்தேன், I was full. இப்பொழுது அவர் என்னை வெறுமையாக்கிட்டார். Now the Lord has made me கர்த்தர் empty. என்னை வெறுமையாக்கி மாற்றிட்டார். The Lord has made me empty. நான் முன்பு நான் நிறைவா இருந்தேன். First I was full. இப்போ என்ன நகோமின்னு சொல்லாதீங்க. Now do not call me Naomi. நகோமினா என்ன அர்த்தம்? What is the meaning of Naomi? இனிமை என்ற அர்த்தம். Naomi means sweet. இப்போ என்ன இனிமைன்னு கூப்பிடாதீங்க. Do not call me sweet. இனியவளேன்னு கூப்பிடாதீங்க. Do not call me sweet. நீங்க இப்போ என்னவளே கூப்பிடணும்? How you should call? என்ன மாறான்னு கூப்பிடுங்க. Call me Mara. மாறா என்றால் கசப்பு என்ற அர்த்தம். Mara means bitterness. சர்வ வல்லவர் எனக்கு அதை உண்டாக்கிட்டார். Now Almighty has made me this. இப்ப நடந்த அடுத்த சம்பவம் என்ன? What is the next incident இப்ப happened? மோவாபை விட்டு பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. They came from Moab to Bethlehem. பெத்லகேமுக்கு வந்த உடனே And they came இப்ப from நிறைவான நன்மை அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. They came to Bethlehem. They received the fullness of blessings. இப்ப ரூத் அந்த நிறைவான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் Now Ruth to receive this fullness of blessing, மாமி அழைத்து சொல்லுகிறாள், she called. மகனே நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனா? Now mother-in-law said to daughter, shall I not seek இன்றைக்கு security நான் for உனக்கு you? சொல்லுகிறேன், That may be well with you. போவாஸ் இருக்கிறார். Boaz is there. அவர் நம்முடைய சுதந்திரவாளி. He is our அவர் inheritor. நம்முடைய உறவுக்குரியவர். He is man of our relative. அந்த போவாஸ் என்றால் யாரு? Who is this Boaz? அதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Boaz is our Lord Jesus Christ. இயேசு தான் நம்முடைய உரிமைக்காரர். Jesus is our இயேசு authority. தான் நம்முடைய உறவுக்காரர். Jesus is our relative. இயேசு தான் நம்முடைய சுதந்திரவாளி. Jesus is our inheritor. சொல்றார், என்ன சொல்றார்? What it says? மகளே, Daughter, இன்றைக்கு ராத்திரி ராத்திரி நீ களத்துக்கு போ. Go to the floor, threshing floor. ராத்திரி நீ களத்துக்கு போ. Now go to the threshing floor. குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு நீ போ. Therefore wash yourself, anoint yourself and put on your best garment and go down to the threshing floor. நீ அந்த மனிதன் படுத்திருக்கும் போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்து போய் அவன் காலின் மேல் மூடி இருக்கிற போர்வை எடுத்து ஒதுக்கி நீ படுத்துக்கொள். Then it shall be when he lies down and you shall notice the place where he lies and you shall go and uncover his feet and lie down and he will. அதற்கு அர்த்தம் என்ன? What is the meaning of it? தேவ சமூகத்தில் ராக்காலத்துல போ. Go to the presence of God in night watches. நமக்கு ஒரு போவாஸ் இருக்கிறார். We have one Boaz. அந்த போவாஸ் தான் இயேசு கிறிஸ்து. Boaz is Jesus Christ. ராக்காலத்துல போய் அவர் பாதத்துல போய் நீ படுத்துக்கொள். In the night watches go and lie down in his நீ feet. அவருடைய பாதத்தில் அமர்ந்திரு. Sit down in his feet. நீ அதற்காக ஞானஸ்நானம் எடுக்கணும், குளிக்கணும். For that you have to be washed. எண்ணெயினால் உண்டாகிற அபிஷேகம் வேணும். எண்ணெயினால் நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். எண்ணெய் பூசணும். You have to anoint yourself. அடுத்து உனக்கு கர்த்தர் தருகிற வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள்ள வேண்டும். You have to put up the garments. வஸ்திரம் இருக்குது. There's a garment. ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குது. Garment of salvation. நீதியின் சால்வை இருக்குது. Then the robe of துதியின் உடை இருக்குது. You have a garment of praise. பொன்சரிகை இருக்குது. You have garments of சித்திர gold. தையலாடை இருக்குது. Garment of carving. சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் இருக்குது. You have fine and clean linen. இந்த வஸ்திரத்தெல்லாம் நீ உடுத்திக்கொள்ள வேண்டும். You have to cover all these garments. வஸ்திரத்தை உடுத்திக்கொண்டு covering with all these garments. போவாசின் காலடியிலே போய் நீ படுத்துக்கொள். You have to lie down in the feet of Boaz. ஹalleluya. Hallelujah. நிறைவு வேணுமா? You want fullness? நடந்த சம்பவம் என்ன? What incident happened? அடுத்த 17 வசனத்துல பாருங்க. Verses 17. அவன் நீ மாமியார் இடத்துக்கு போற. You go to your law. நீ வெறுமையா போக கூடாது. You should not. நீ வெறுமையா போக கூடாது. Go into நீ காலடியில் வந்து படுத்திருந்தாயே. You were lying down in my feet. காலத்துல தேவ சமூகத்துல தரித்திருந்தாயே. In night watches you were lying down in the presence of God. மாமியார் இடத்தில் வெறுமையாண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி. Do not go empty-handed to your mother-in-law. 6 படி வார்கோதுமை 6 படி வார்கோதுமையை 6 ephahs of barley அவனுக்கு கொடுத்தார் பாருங்க. and he
gave it to அதுக்கு மேல her. உள்ள வசனத்துல பாருங்க, Verses above, நீ போர்வையை கொண்டு நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி. and he said, bring the shawl that is on you and hold it. பிடித்த போது And when she அவன் held it, அதிலே 6 படி வாறு கோதுமையை அளந்து போட்டான். he measured 6 sephahs of barley அளந்து போட்டு and laid it. உடனே அவளால தூக்க முடியல. She was not able to lift it. விரித்து பிடி. Now open it and hold it. அல்ல ரொம்பற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பாரு. And he will fill it until it is filled. அவளால தூக்க முடியல. She was not able to lift it up. தூக்கி வைக்கிறார் தலையில. He took it and kept it அந்த on her வசனத்துல head. எல்லாம் பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. தூக்கி வைக்கிறார் போவாஸ். And Boaz laid it on her. தேவன் உன்னால தூக்க முடியாத அளவுக்கு உன்னால ஏற்றுக்கொள்ள சொன்னால சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உனக்கு உயர்த்திடுவார். God will exalt you and lay it on you so that you cannot even imagine and think the blessings. விரிக்க சொல்றார். He is making you to விரிங்க. He says, வைராக்கியம் ஜமக்களத்தை விரிங்க. and bring the shawl. உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்க தேவ சமூகத்தில் உங்களுடைய விசுவாசத்தை வளர செய்யுங்க. Multiply the faith in the presence of God which is given to you. நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. Whatever you ask in my name you shall receive it. நாமத்தினால ஒண்ணு கேட்கல. You did not ask in my name. சந்தோஷம் இருக்குது. There's joy. ஆலய நாமத்தினால in my name. நீங்கள் கேட்பீர்களானா If you ask, உங்கள் சந்தோஷம் நிறைவாக தக்க பெற்றுக்கொள்வீங்க. you shall receive it so that your joy shall be in abundance. ரூத் என்ன வந்துருச்சு இப்போ? What happened to Ruth? ரூத்துக்கு இப்போ ஆசீர்வாதம் எப்படி வந்துருச்சு? How the blessing came to போவாசுடைய வயலுக்கு வெளிக்கு வந்ததுக்கு எப்படி வந்துருச்சு? How she came received நிறைவான ஆசீர்வாதம். fullness of blessings. கர்த்தருடைய பாதத்துக்கு போகணும். Go to the feet of ஒன்னு அவரை நீங்க உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. One, hold on to him firmly. இரண்டாவது சாத்தானுடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டார் என்று விசுவாசிங்க. Second, believe the works of Satan the Lord God has destroyed. மூன்றாவது அவருடைய பாதத்துல வந்து அமர்ந்திருங்க. Third, come and sit down. போவாசின் பாதத்துல வந்து விழுந்திருங்க. Just fall down in the feet of Boaz. போவாசின் பாதத்துல வந்து படுத்துரு. Lie down in the feet of Boaz. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். Lord will start to bless கடந்த you. நாட்கள் ஒரு சகோதரியுடைய சாட்சி. I heard a testimony of your ஒரு sister. காரியத்தை அவங்க இடத்துல சொன்னேன். I told to her சொன்ன உடனே something. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. She has shared to her husband. அவங்க வீட்டுக்காரர் ஒண்ணுமே பேசலையா. Her husband did not speak anything. அவங்க சொல்றாங்க, She said, அன்னைக்கு நான் எப்போ என் வாழ்க்கையில ஒரு நாளும் கட்டில்ல படுத்தது கிடையாது. Never- படுக்காம இருந்தது கிடையாது. never without lying on the bed I've been there all these days. நான் அன்னைக்கு முழுவதும் எப்படியாவது இவர் சம்மதிக்கணுங்கிறதுக்காக Somehow I wanted to make him தரையிலே படுத்து கிடந்தேன். I lie down on the floor. காலையில எழும்பினாரு. When he woke up in the வா morning, போலான்ட்டாரு. come let's go. நான் என்ன காரியத்துக்கு ஜெபிச்சேனோ கர்த்தர் அதை எங்களுக்கு வாய்க்க பண்ணிட்டாரு. Whatever I prayed, God made it come to pass. Answer our நான் prayers. உடனே சொன்னேன், I said, எல்லாம் எனக்கு பொறாமையா இருக்கு உன்னை பார்த்தா. I'm being jealousy. ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து எல்லாத்திலும் ஜெயத்தை வாங்கிடுற நீ. I'm said you're being jealousy. பொறாமப்படத்தக்க விதத்துல கர்த்தர் உன்னை உயர்த்திட்டார். அவனே ஒரே சிரிப்பு அவங்களுக்கு. Being the presence of God, you overcome everything. And then she was so smiling. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். God will bless you so. இன்னைக்கு தீர்மானம் பண்றீங்களா? Today make determinations. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களை ஒப்புக்கொடுங்க. Submit yourself to the word of God in the presence of God. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். As per the promise in the month God has given to you, God will bless you. சொல்லுங்க நல்லவர் என்று Say that சொல்லுங்க. he is good. தேவன் எனக்கு நன்மை செய்கிறவர் என்று சொல்லுங்க. Say that my Lord will do good. என்னை வெறுமையாக்க விடுகிறதில்லை. He will not allow me to be நீங்க empty. வெறுமையாகி போவதில்லை. You shall not be empty. இந்த உலகத்துல நான் இருக்கும் பொழுது Until I'm in this world, நிறைவாகத்தான் கர்த்தர் என்னை கொண்டு போவார். God will make me full and take me. பிச்சைக்காரனா இருந்து I'm being a beggar. பிச்சைக்காரனாகவே I will மரிச்சிடுவோம். die as a beggar. இல்ல பாஸ்டர், No, pastor. ஐஸ்வரியவான்கள்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்குது. It is said that rich men cannot enter in the kingdom of God. அதனால உன் விசுவாசம் அப்படி இருந்துச்சுன்னா நீ அப்படியே இருந்துக்கோ. If your belief, faith is so, be so. ஐஸ்வரியவான் ஆக மாட்டேன். I will not become rich. அவங்கள பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. They cannot go to heaven. அப்படின்னு இருந்தா If you say so, நீ அப்படியே உன் விசுவாசத்தின்படி இருப்பாயாக. as per the same faith be it so. இல்ல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க என் தேவன் எனக்கு பலன் தருகிறார். My God gives strength to earn riches. என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். My God will bless me. என் பிரயாசங்கள் வீணாகாது. யாக்கோபை போல எத்தனை பேர் சொல்றீங்க? My labor shall not go in vain. How many of you are going to say like நான் Jacob? வடித்த கண்ணீருக்கு பதில் உண்டு. There's an answer for my tears. ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் உண்டு. பதில் உண்டு. There's an answer for my prayers. உபவாசத்துக்கு பதில் உண்டு. Answer for my fasting. லாபானே, Laban, என்னை நீ ஏமாற்ற பார்த்தாய். you wanted to deceive ஆனா me. என் தேவன் என்னை கைவிடவில்லை. My கரங்களை God தட்டி did not leave me, forsake me. விசுவாசத்தோடு With faith. என் தேவன் என்னை கைவிட்டவில்லை. My God did not forsake me. எல்லாரும் என்னை ஏமாற்றலாம். Everyone can deceive. எல்லாரும் எனக்குள்ள அபகரிச்சு கொள்ளலாம். Everyone can take all of mine. எனக்குள்ள பறிச்சு கொள்ளலாம். They can take all ஆனா of என் mine. தேவன் என்னை விட மாட்டார். My God will not என் தேவன் என்னை கைவிட My மாட்டார்.
Jesus will not நீ forsake me. விசுவாசிப்பாயானோ If you believe. அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் The God of Abraham, Isaac and உன்னை Jacob. நிறைவான ஆசீர்வாதத்தோடு புறப்பட பண்ணுவார். He will make you to start with fullness of உன்னை blessings. நிறைவான ஆசீர்வாதத்தோடு புறப்பட பண்ணுவார். He will make you to start with fullness எவ்வளவு of நாளா நீ blessings. வளர விடாம இருந்த வல்லமைகளை கர்த்தர் அழிக்கிறார். God is destroying the துதிப்போம், powers துதிப்போம். which was not ஆமென். able to எனக்கு grow. விரோதமா செயல்பட்ட வல்லமைகள், Let us praise God. எனக்கு விரோதமா பேசின நாவுகள், The tongues which spoke எனக்கு against me, விரோதமா கிரியை செய்த வல்லமைகள், powers which works against இது me, போட்ட திட்டங்கள் plans of the powers வெறுமையாக்கினவைகள். who is destroyed. வெறுமையாகுது. It has become empty. வெறுமையாக்க பார்த்தவங்க Those who wanted to make வெறுமை யாராக? those who made உன் அழிவை பாப்பேன்னு சொல்லி those இருப்பான். who said, I want to see your destruction. அவ அழிவை நீ பாப்ப. You shall see his நீ உள்ள destruction. வாழ்ந்திருக்க செய்கிறவன். He who makes you to தேவ சமூகத்துல தைரியமா சொல்றேன். in the presence of God with courage, I நீ say, விசுவாசித்தால் அந்த மகிமையை if காண்பாய். you believe, you shall see the glory ஆவியில of God. நிறைந்து களி கூறுங்க. Rejoice in the God. விசுவாசிக்கிறவர்களுக்கு அதுல பலன் உண்டு. Those who believe, they shall see the God. விசுவாசிக்கிறவர்கள் பலன் அடைவார்கள். Those who believe, they shall receive. எப்படி ஊழியம் செய்யற பாத்துறோம். Let me see how you do the நீ ministry. அந்த ஊழியம் செய்துகிற மாட்ட. You will not allow the நீ ஒன்னால நடக்காது. It is not by you. நீயா போய் செய்ய போற. Are you going to do ஒண்ணு நடக்காது. Go, you can, nothing will இந்த happen. ஒரே பந்த ஒரே மேய்ப்பன் ஊழியமா. This one will, one for shepherd. அங்க இருக்கிற ஒருத்தனும் சரியில்லை. Nothing is, no one is right there. ஒருத்தனும் சரியில்லை. No one is right there. சொல்றவன் எப்படி போறான் பாரு. See who says how he சொல்றவன் நிக்க மாட்டான். Those who say so, அவன் சரியில்லாதவனா போயிடுவான். he will become ஆனா unappropriate. ஒல்ல கத்த நிறுத்துவான். God will make you to அவன் stand. நிறுத்த வல்லவன். He is mighty to make you அவன் stand. நிறுத்த வல்லவன். He is mighty to நீ make you stand. ஆராதிக்கிற தேவன். The God whom you serve. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் He is தேவன். the God of Abraham, Isaac and Jacob. உனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தின The ஆண்டவன். God who shed blood for you on the cross. ஒவ்வொரு நாளும் அவர் உனக்காக பரிந்து பேசிக்கிட்டே And இருக்கிறார். every day he is praying for you. ஆபேலின் ரத்தம் போல அல்ல. Not like the blood of Abel. ஆபேலின் ரத்தம் போல அல்ல. Not like the blood of Abel. இந்த ரத்தம் சிந்தப்பட்டது. This blood is shed. 365 சொட்டு ரத்தம் இந்த பூமியில விழுந்தது அவருடைய சரீரத்தில். 365 drops of blood were shed in this earth. ஒவ்வொரு நாளும் 365 நாளும். All 365 days in the year. வருஷம் முழுவதும். All the days of the year. உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம் இருக்கிறது. The blood which sympathizes with you. அந்த ரத்தத்தை அன்னைக்கு நீ வா. Come to that blood. அந்த ரத்தம் அவன் மேல தெளிக்கப்படுகிறது. That blood is shed for you. தெளிக்கப்படும் ரத்தம். The blood sprinkled for you. ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தம் சொல்லுது. And every day this blood says, இன்னைக்கு நன்மை செய்யணும். Today I will do good. இன்னைக்கு நன்மை செய்யணும். Today I will do good. நாளைக்கு நன்மை செய்யணும். Tomorrow I will do good. நாளைக்கு மறுநாள் இந்த நன்மை செய்யணும். Tomorrow I will do good. அன்னன்னு வேண்டியதெல்லாம் தந்துவா. And everything required he will give it to அன்னன்னு you. வேண்டியதை தந்து நடத்துவா. And every day required he will give it to you and lead you. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise God. துதிங்க கர்த்தரை. Praise God. ஹalleluya. Hallelujah. துதித்து கர்த்தரை துதிப்போம். Praise God. எல்லாம் Worship. எழுப்பி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let us all stand up and இந்த glorify God. தேவன் உங்களை கைவிட மாட்டார். This God will not forsake இந்த you. தேவன் உங்களை நடத்துவார். He will lead you. ஞானம் இல்லையா? No wisdom. அறிவில்லையா? No knowledge. திறமை இல்லையா? No talents. ஞானத்தை கொடுத்தது யாருங்க? Who gave you the wisdom? பிள்ளைங்க. Children. நீங்க விழுந்து விழுந்து படிச்சாலும் Even if you study so much, 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சாதான் மண்டையில ஏறுதுங்கிறது. 1 hour 2 hour you study to get into your mind. ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்காங்க. கேளுங்க Hold on to பசங்க. the Lord. Children, பையங்க, are you வாலிப hearing? பிள்ளைங்க கேளுங்க. பிள்ளைகள் கேளுங்க. You children listen. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு நீ படிக்கிறது. 1 year, 1 hour you struggle ஒரு and 4 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து படி. in 15 minutes go pray and start your ஞானம் அறிவு அவரிடத்துல தான் இருக்கு. அந்த knowledge பொக்கிஷம். and wisdom, the treasure is with him. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிக்கிற பாடத்தை The study which you study for 10 1 hour, நிமிஷத்துல உனக்கு மெமரி ஆக்கி கத்த தந்துருவார். 10 minutes the Lord God will make it இந்த memorize. தேவன் அப்படிப்பட்ட தேவன். விசுவாசிச்சீங்கன்னா பிள்ளைகளை God is கரங்களை God. தட்டி This God is ஆண்டவரே God. நாங்கள் அப்படி இருக்கணும். ஆண்டவரே Believe so and clap your hands. ஆண்டவரே நாங்கள் அப்படி உம்மை உறுதியா பற்றிக் Lord கொள்கிறோம். God, we have to be so, we have to be hold on to you உங்களை firmly. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. And you shall be blessed by God. அவரால் And உயர்த்தப்படுவீங்க. you shall be exalted by him. அவரால் then. You கனப்படுத்தப்படுவீங்க. shall be honored by him then. அவரையே பிடிச்சுக்கோ. Hold on to him. இது நடக்கட்டும், அது நடக்கட்டும். Let it that happen. அது Let this நடந்தா happen. இது நடந்தா Let this happen. Let நான் that நல்லா happen. ஆயிருவேன் நீ சொல்லி அதை பிடிச்சுக்கிட்டு இருக்காத. I'll be good. Do not hold on to அதை அல்ல, அதை நடத்தக்கூடிய நான் ஆண்டவரை பிடிச்சிருக்கிறேன். I hold on to God who makes it to அந்த dust. குறிப்பிட்ட காரியம் அல்ல. Not a particular thing. இயேசுவே, Jesus. நீங்கதான் என்னை உயர்த்துகிறவர். It's you who exalts me. துதிப்போம், எல்லாரும் Everyone praise God. Praise God. கரபல 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 கத்ரபல ஷபல கரபல கத்ரபல ஷபல கரபல. தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவரிற்கு ஸ்தோத்திரம், தேவரிற்கு ஸ்தோத்திரம் இன்று நன்றைக்கும் என் தேவரிற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி Everyone clap. தேவரிற்கு